சீனியர் கிளினிக்கல் இன் ஹெச்ஓடி, ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ஃபீல்டு நடக்குது, வெளிய மக்கள் சொல்றது வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஜாப் தான். ஏன்னா இந்தியாவில் என்ன நடக்குது, நம்ம எந்த அளவு நம்ம உலகத்தில் நம்ம இது காம்பீட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மீடியா மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ளூம் சிண்ட்ரோம்னா என்ன, அதால் என்ன பிரச்சனை வரும் பற்றி டாக்டர் விமல்குமார் பேசுவார், ரொம்ப சீனியர் கன்சல்டன்ட். அதுக்கப்புறம் ப்ளூம் சிண்ட்ரோம் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நாங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், குழந்தையோட கண்டிஷன் பொறுத்தவரை டோனருக்கு என்னெல்லாம் நாங்கள் மாற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். இதே வந்து அமெரிக்காவில் பண்ணியிருந்தா இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அரௌண்ட் 5 கோடி ஆயிருக்கும். நாங்கள் இந்தியாவில் பண்ணும்போது வந்துட்டு 30 லட்சத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பண்ணுது. இதை பற்றி டாக்டர் விமல் வந்து ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணார். வாட் இஸ் ப்ளூம் சிண்ட்ரோம், என்ன, ஏன் இது மாதிரி வந்தது, என்ன எந்த காரணத்தால் வந்தது, என்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம், எல்லாத்தையும் டாக்டர் விமல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம், என் பேர் டாக்டர் விமல்குமார். நான் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ ப்ளூம் சிண்ட்ரோம்னா என்னென்னா, இது ஒரு குடும்ப வழியாக மிக அரிதான ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம், இது ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ்னு சொல்லுவோம். உலக லெவலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் 300 பேருக்கு தான் ப்ளூம் சிண்ட்ரோம் இருக்குன்னு கண்டறியப்பட்டுள்ளார்கள். ஸோ அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ அது ஒரு அரிதான சுச்சுவேஷன் அப்படின்னு. ஸோ ப்ளூம் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அவங்க பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டேச்சர். ஸோ மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வளர்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, வயதுக்கு ஏற்ற மாதிரி. அது இல்லாமல் நிறைய இரத்த சம்பந்தப்பட்ட மற்றும் எலும்பு மஜை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா மைலோடிஸ்பிளேசியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எலும்பு மஜையில இருந்தால் ரத்த அணுக்கள் உருவாகுது. ஸோ இந்த மைலோடிஸ்பிளேசியால ஹெல்தி செல்ஸ், அதாவது நார்மல் செல்ஸ் வந்து உருவாகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங், உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் பிளட் கேன்சர்ஸ், அதாவது இரத்த புற்றுநோய். ஸோ ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய இரத்த புற்றுநோய்கள், உதாரணத்துக்கு அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ப்ளூம் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு உருவாகலாம். ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு 10 வயது சிறுமி, நமக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வரும்போது அவங்களோட ரத்த அணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இதனால அவங்களுக்கு மாதம் ரத்த மாற்று பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குழந்தை வரும்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்தராக ஆய்வு பண்ணும்போது சில ரத்த டெஸ்ட்டுகள், அப்புறம் மரபணு டெஸ்ட்டுகள், ஜெனட்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து இந்த ப்ளூம் சிண்ட்ரோம் இருக்கிறது கண்டறியப்பட்டது. ப்ளூம் சிண்ட்ரோமோட சேர்ந்தீங்கன்னா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், மைலோடிஸ்பிளேசியான்னு, அதாவது எலும்பு மஜை ஒழுங்கா உற்பத்தி பண்ணலை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும், மோனோசோமி 7 அப்படிங்கிற ஒரு குரோமோசோம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெகு விரைவில் அவங்க இந்த மாதிரி பிளட் கேன்சர், அதாவது ரத்த புற்றுநோய், அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இறந்து போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கண்டிஷன் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த குழந்தையை எடுத்து நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அதாவது எலும்பு மஜை மாற்று சிகிச்சைன்னு நம்ம பண்ணணும். இதை பற்றி இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு டாக்டர் ரிஷப் பேசுவார். மெயினாக இந்த டிஎன்ஏ ரிப்பேர் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்துட்டு குரோமோசோம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே டிஎன்ஏ ஒன்று இருக்குது. அதான் எல்லாம் ஜெனட்டிக் எல்லாம் கொண்டு போகிறது. அது கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்குது, எல்லாமே ஜீன் தான். ஸோ இதில் வந்து இந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஒழுங்காக ஆகாது. இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதா எல்லா பிரச்சனைக்கும் உருவாகுது. அதுதான் அது மெயினோட ப்ளூம் சிண்ட்ரோமோட மெயின் ப்ராப்ளம். ஸோ ரிப்பேர் மெக்கானிசம் வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறதால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதால தான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டேச்சர், கேன்சர் வருது, பிற்காலத்தை வேற புற்றுநோய் வர காரணம் எல்லாமே இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் தான். வணக்கம், என் பேர் டாக்டர் ரிஷப் பாரத்வாஜ். நான் இந்த டீம்ல இன்னொரு கன்சல்டன்டா இருக்கேன். ஸோ இப்போ சார் வந்து ரொம்ப அழகா ப்ளூம் சிண்ட்ரோம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ஏன் நம்ம டிரான்ஸ்பிளான்ட், ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா எலும்பு மஜை மாற்று சிகிச்சை. ஸோ நம்ம ஏன் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி போன் மேரோல அந்த எம்டிஎஸ், மைலோடிஸ்பிளேசியான சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எம்டிஎஸ் ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் கேன்சரா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவா ஒரு வாட்டி மாறிடுச்சுன்னா அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்சஸ் ஆன சான்சஸும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ப்ளூம் சிண்ட்ரோம் அலாங் வித் எம்டிஎஸ் இருக்கிறதுனால நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்காக நாங்கள் பிளான் பண்ணோம்.
ஸோ இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டோனர் சூஸ் பண்றது தான். ஸோ இந்த டோனர் சூஸ் பண்றதுல நம்ம ஃபேமிலியில யாராவது ஒரு டோனர் ஃபுல் மேட்ச்ல டோனர் இருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட்கான சக்சஸ் சான்சஸ் அதிகம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில அந்த குழந்தை, பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு யங்கர் பிரதர். ஸோ எல்லாருக்கும் அந்த HLA டைப்பிங், அந்த ஜெனட்டிக் மேட்சிங் பாத்தீங்கன்னா யாருமே மேட்ச் இல்லை ஃபேமிலியில. ஸோ தேர் வாஸ் நோ ஃபுல்லி மேட்ச் டோனர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பேஷண்டோட அந்த HLA டைப்பிங் எடுத்து இந்தியாவில் அண்ட் ஃபாரின்ல அந்த ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ்னு இருக்கு. ஸோ அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்சிங் மாதிரி தான். ஸோ இந்த HLA டைப்பிங் எடுத்து நாங்கள் இந்தியாவில் தாத்ரி ரெஜிஸ்ட்ரி அண்ட் UK அண்ட் யூரோப்ல DKMS ரெஜிஸ்ட்ரிக்குலாம் அனுப்பிச்சு பார்த்தோம். ஆனா உலகத்திலேயே இந்த பேஷண்ட்டுக்கு யாருமே மேட்ச்டா கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு ஹாஃப் மேட்ச்ல நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் மேட்ச் ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றச்ச காம்ப்ளிகேஷனான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சூஸ் பண்ணோம்னா இந்த ஹாஃப் மேட்ச் ஸ்டெம் செல், அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம வந்து T செல் டிப்ளீஷன் ஒரு ஸ்பெசிபிக் டெக்னிக் இருக்கு. தட் இஸ் அந்த ஸ்டெம் செல் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெம் செல் ப்ராடக்ட்ல அந்த T செல்ஸ், எந்த செல்ஸ் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்குமோ அந்த செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மீதி ஸ்டெம் செல்ஸ் வந்து பேஷண்ட்க்கு இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம T செல் டிப்ளீஷன் ஹாப்ளாய்டென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிவெடுத்தோம். அடுத்தது வந்து இப்போ ஹாஃப் மேட்ச் டோனரை யாரா சூஸ் பண்றது? பேரண்ட்ஸ் இருக்காங்க, மதர், ஃபாதர் அண்ட் யங்கர் பிரதர், ஒரு 6 year old யங்கர் பிரதர். ஸோ பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்ல அந்த ப்ளூம் சிண்ட்ரோம்கான கேரியர்ஸா இருந்தாங்க 2 பேருமே. ஸோ அந்த கேரியர் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால நம்ம பேரண்ட்ஸை வந்து சூஸ் பண்ண முடியாது. தே ஆர் நாட் ஐடியல் டோனர்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த யங்கர் பிரதர், அவனோட பேஷண்டோட தம்பி, 6 year old தம்பி, அவங்க மட்டும் தான் டோனரா சூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த தம்பியோட ஜெனட்டிக் டெஸ்டிங் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்ட் நார்மலா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிரதர் தான் பெஸ்ட் டோனர். பட் இப்போ அதுல என்ன சேலஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கும் பிரதருக்கும் ஏஜ் அண்ட் வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilos வெயிட் டிஃபரன்ஸ். வெயிட் டிஃபரன்ஸ் ஏன் முக்கியம்னா நம்ம பிரதர் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து ஸ்டெம் செல் எடுக்க போறோம். அந்த ஸ்டெம் செல் வந்து நம்ம ஒரு நல்ல டோஸ் ஸ்டெம் செல் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாதான் பேஷண்ட்க்கு நம்ம அந்த ஸ்டெம் செல் இன்ஃபியூஸ் பண்றச்ச ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் கம்மி. நம்ம டோஸ் வந்து ஒழுங்கா நம்ம ஸ்டெம் செல் டோஸ் இன்ஃபியூஸ் பண்ணலன்னா பேஷண்ட் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் ரிஜெக்ட் பண்ணி என்கிராஃப்ட்மெண்ட் ஆகாது. அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டெம் செல் போய் போன் மேரோல உட்காந்து நார்மல் ஸ்டெம் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த யங்கர் பிரதருக்கு அந்த ஸ்டெம் செல் மொபிலைசேஷன் ப்ரோட்டோகால், தட் இஸ் அந்த ஸ்டெம் செல்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கான அந்த ப்ரோட்டோகாலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பிளெரிக்ஸஃபார்னு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி அந்த தம்பி கிட்ட இருந்து நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணோம். தம்பி ரொம்ப வந்து கோஆபரேட்டிவா இருந்தான். ஸ்டெம் செல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்றது வந்து பிளட்ல இருந்தே, இது நம்ம வந்து போன் மேரோல இருந்து ஸ்டெம் செல் எடுக்க அவசியம் இல்லை. நம்ம பெரிஃபரல் பிளட்ல இருந்தே, எப்படின்னா அந்த டோனர் வந்து ஒரு மிஷினுக்கு கனெக்ட் ஆவாங்க, பிளட் வந்து டோனர் கிட்ட இருந்து மிஷினுக்குள்ள போயிட்டு அந்த மிஷின் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் எடுக்கும், மீதி பிளட் டோனர் கிட்ட இருந்து வந்துடும். பட் இதுவே ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். ஏன்னா நமக்கு மெயின் ஒன்னு என்னன்னா நம்ம டோனரோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டோனர் ஒரு நார்மல் சைல்டு, அந்த சைல்டோட லைஃபை நம்ம வந்து ரிஸ்க், we should not put the child at risk. ஸோ அதனால தான் அந்த ஸ்டெம் செல் ப்ரோட்டோகால், அந்த மொபிலைசேஷன் ப்ரோட்டோகால்ல மாடிஃபை பண்ணி ஒரு ICU செட்டப்ல அந்த சைல்டு கிட்ட இருந்து நம்ம வந்து ஸ்டெம் செல் சக்சஸ்ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், நல்ல டோஸும் கிடைச்சது. இப்போ அந்த ஸ்டெம் செல் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த T செல் டிப்ளீஷன், அந்த T செல்ஸை எடுத்துட்டு மீதி ஸ்டெம் செல் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம இன்ஃபியூஸ் பண்ணோம். இப்போ ஒன்று வந்து டோனர் சைடு, இன்னொன்று பேஷண்ட். இப்போ அந்த பேஷண்ட்டை கன்சிடர் பண்ணா அதுல நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, இன்னும் பேஷண்ட் வந்து சார் சொன்ன மாதிரி ப்ளூம் சிண்ட்ரோம். ஸோ ப்ளூம் சிண்ட்ரோம் இந்த DNA ரிப்பேர் டிஃபெக்ட்னால நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து BMTக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம கீமோதெரப்பி, ரேடியேஷன் அந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து அந்த போன் மேரோ, பேஷண்டோட போன் மேரோவை நம்ம வந்து ஃபுல்லா டிப்ளீட் பண்ணணும். அந்த அந்த எலும்பு மஜ்ஜையில இருந்து ஃபுல்லா செல்ஸ் எடுத்தாதான் புது செல்ஸ் போய் உட்காரும். பட் இந்த மாதிரி ப்ளூம் சிண்ட்ரோம் சிச்சுவேஷன்ல நம்ம நார்மல் டோஸ் கீமோதெரப்பி, ரேடியேஷன் மற்ற பேஷண்ட்ஸ் கொடுக்கற நார்மல் டோஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, கீமோதெரப்பி, ரேடியேஷனுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. நம்ம ஹை டோஸ் கொடுத்தோம்னா பேஷண்ட் வந்து அதை டாலரேட் பண்ண மாட்டாங்க. லேட்டர் ஆன் செகண்ட் மெலிக்னன்சி, தட் இஸ் திருப்பி புற்றுநோய் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்.
ஸோ பேஷண்ட்டுக்குமே அந்த கண்டிஷனிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், அந்த ப்ரோட்டோகால் நாங்கள் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம் இந்த பேஷண்ட்டுக்கு, தட் இஸ் டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ப்ரோட்டோகாலை ஸ்பெசிஃபிக்கா மாடிஃபை பண்ணி அந்த பேஷண்ட்க்கு நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அந்த டோனருக்கான ஸ்டெம் செல் கலெக்ஷன் ப்ரோட்டோகாலும் மாடிஃபை பண்ணோம் அண்ட் பேஷண்ட்டுக்கான கண்டிஷனிங் ப்ரோட்டோகாலும் மாடிஃபை பண்ணோம். ஸோ இதுதான் மெயின் சேலஞ்சஸ். அதுல வந்து ஃபைனலா அந்த ஸ்டெம் செல்ஸ்ல டி செல் டிப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ணோம். இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் வாஸ் அ சக்சஸ் பை காட்ஸ் கிரேஸ். The child is now more than 1 year post transplant, ஃபுல்லாவே நார்மல் இம்யூன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பிரதரோட செல்ஸ் வந்து போய் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கைமரிசம்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த சைல்டுக்கு ரிப்பீட்டடா நம்ம கைமரிசம், ஏன்னா அந்த கைமரிசம் தான் டிரான்ஸ்பிளான்ட்கான ஒரு சக்சஸ்க்கான ஒரு மெஷர். ஸோ அந்த சைல்டுக்கு நம்ம ருட்டீனா கைமரிசம் டெஸ்டிங் எல்லாமே நார்மலா வந்திருக்கு இது வரைக்கும். சைல்டு இஸ் நவ் மோர் தென் 1 year போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட், இம்யூன் ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அண்ட் ஷி இஸ் டூயிங் வெல். அவங்க இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிசின்ஸும் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 1 yearக்கு அப்புறம் மெடிசின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்மியாயிடும், மெடிசின்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ஆச்சுன்னா லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மற்ற சாலிட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி லைஃப் லாங் இம்யூனோ சப்ரேஷன்லாம் எடுத்துக்கணும். பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல அந்த மாதிரி கிடையாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஒரு வாட்டி சக்சஸ் ஆச்சுன்னா கிராஜுவலா மெடிசின்ஸ்லாம் நம்ம டேப்பர் பண்ணி மோர் தென் 1 yearல நம்ம மெடிசின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து அவங்க எந்த மெடிசனுமே எடுத்துக்கல. ஷீ இஸ் லிவிங் அ நார்மல் லைஃப் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் ஆல்சோ.